வணக்கம். ஒரு சாதாரண ராத்திரியில கேக்குற ஒரே ஒரு உதவிக்குரல் ஒரு குடும்பத்தோட இருண்ட ரகசியத்தையே வெளிக்கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன திகில் கதையை எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு திருப்பத்தையும் அலசி ஆராய போறோம். பயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்படுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை தொடங்குறதே இந்த 2 வார்த்தைகள்ல தான். என்னை காப்பாத்துங்க. இந்த ஒரு வரி கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு மர்மத்தையும் ஒரு விதமான பதட்டத்தையும் உருவாக்குது இல்லையா? யார் உதவி கேக்குறாங்க? எதுக்காக? இந்த கேள்விகள் தான் இந்த கதையோட அஸ்திவாரமே. சரி, கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ராத்திரியில ஒரு விசித்திரமான சத்தம். ஒரு ரொம்ப சாதாரணமான மாலை நேரம் எப்படி மனச போட்டு உழுக்கிற ஒரு அனுபவமா மாறுதுன்னு பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோஸ் ராகேஷ் அப்புறம் ராம்பு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு இல்லையா? ஒரு நல்ல திகில் கதையோட தொடக்கமே இப்படிதான் இருக்கும். முதல்ல அமைதியா காட்டி அப்புறமா அதை கொலைக்கிறது. அவங்க தூங்க போற நேரத்துல அந்த ராத்திரியோட அமைதிய கெடுக்கிற மாதிரி ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் அதே குரல், என்னை காப்பாத்துங்க. இந்த தடவை அந்த சத்தம் அவங்க மனசுல பயத்தோட முதல் விதைய ரொம்ப ஆழமா விதைச்சிடுச்சு. இப்போ பதிலுக்கான தேடல் ஆரம்பிக்குது. இந்த பயங்கரமான அனுபவத்துக்கு அப்புறம் ராகேஷும் ராம்புவும் என்ன செஞ்சாங்க? பயத்தையெல்லாம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க கேட்ட அந்த குரலோட மர்மத்தை உடைக்க வேலையில இறங்கிக்காங்க. முதல்ல ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. அங்க அடையாளம் தெரியாத மனிதன் பத்தின ஒரு பழங்கதைய படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம தாத்தா கிட்டே கேட்டுடலான்னு அவர்கிட்ட போறாங்க. இங்கதான் மர்மம் இன்னும் அதிகமாகுது. அவங்க தாத்தாவுக்கு அந்த குரலை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் பதில் சொல்றதுக்கு பதிலா பேச்ச மாத்திட்டு உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவரோட இந்த மௌனம் அந்த 2 பேரோட சந்தேகத்தையும் இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அடுத்ததா பேயோற்றவர் சொன்ன ஒரு பொய். சரி, தாத்தா உதவல, ஒரு எக்ஸ்பர்ட்ட கூப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவரோ ஒரு தப்பான பாதுகாப்பு உணர்வை மட்டும்தான் குடுக்கறாரு. தாத்தா கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காததால அவங்க ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டிட்டு வராங்க. அவரும் வந்து நான் பேய பிடிச்சிட்டேன்னு ஒரு உறுதியை கொடுக்கறாரு. ஆனா உண்மையில அது ஒரு சுத்தப் பொய். அவர் எதையும் பிடிக்கல. இது கதையில வரப்போற புயலுக்கு முன்னாடி ஒரு தற்காலிக அமைதிய உருவாக்குது. அந்த பேய் ஓட்டுறவர் சொன்னது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் அத முழுசா நம்பிட்டாங்க. அப்படா ஆபத்து போயிடுச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா உண்மையான பயங்கரம் அப்போதான் ஆரம்பிக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப நாம 4வது பகுதிக்கு வரோம். தாத்தாவோட ஒப்புதல் வாக்குமூலம். இங்கதான் உண்மை வெளியே வருது. ஆனா அது அவங்க நினைச்சதை விட ரொம்பவே பர்சனலான பயங்கரமான ஒரு உண்மையா இருக்கு. மறுபடியும் அவங்க தாத்தா கிட்ட போய் இந்த தடவை நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியாத மனுஷனை பத்தி தெரியுமா? இந்த கேள்விக்கு பிறகு வர்ற பதில் தான் மொத்த கதையுமே தலைகீழ மாத்தப்போகுது. அப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியே வருது. அவங்க தாத்தா ஒரு கொலையாளி. அவரே தன்னோட சொந்த நண்பனை கொன்னதா ஒத்துக்கிறாரு. அந்த நிமிஷத்துல தான் புரியுது, இது ஏதோ ஒரு பேய் கதை இல்ல, இது ஒரு பழிவாங்குற கதைன்னு. இப்போ அந்த அடையாளம் தெரியாத மனிதன் யாருன்னு நமக்கு தெளிவா புரியுது. அது எங்கிருந்தோ வந்த ஒரு பேய் இல்ல. அது தாத்தாவால வஞ்சகமா கொல்லப்பட்ட அவரோட நண்பனோட பழிவாங்குற ஆவி. அந்த ஆவியோட நோக்கம் என்னங்கிறதும் இப்போ பட்டவர்த்தனமா தெரியுது. அது சும்மா பயமுறுத்த வரல, அது பழி வாங்க வந்திருக்கு. தாத்தாவையும் அவரோட வம்சத்தையும் அழிக்கிறதுக்காகவே திரும்பி வந்திருக்கு. கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அடையாளம் தெரியாத மனிதனோட பழிவாங்கல். கதை அதோட சோகமான முடிவை நோக்கி ரொம்ப வேகமா போகுது. தாத்தா உண்மைய ஒத்துக்கிட்ட கொஞ்ச நிமிஷத்திலேயே அந்த ஆவி மறுபடியும் வருது. அதாவது உண்மை வெளியானதுக்கும் பழிவாங்கல் ஆரம்பமானதுக்கும் நடுவுல கொஞ்சம் கூட நேரமே இல்ல. எல்லாமே கண் இமைக்கிற நேரத்துல நடக்குது. அந்த ஆவியோட முதல் டார்கெட் தாத்தா தான். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை மரணம்னு சொல்ற மாதிரி அந்த ஆவி தாத்தாவை கொன்னுச்சு. இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, ராம்போ தன்னோட கண்ணு முன்னாடியே அவங்க தாத்தா கொல்லப்படுறத பாக்குறான். ஆனா பழிவாங்கல் அதோட நிக்கல. தாத்தா செஞ்ச பாவத்துக்கு பேரன் ராகேஷும் பலியாகறான். அவனும் செத்து போறான். இந்த கதை முடிவு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையோட டக்குன்னு முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தப்பிக்க வழியே இல்லைங்கிற ஒரு இருண்ட செய்திய ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு போறாங்க. இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்விய விட்டுட்டு போகுது. நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க மனசுக்குள்ள என்ன ரகசியங்கள்லாம் ஒழிஞ்சிருக்கு? இந்த கதையோட மையக்கருவே அதுதான். மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதனால வர்ற கொடிய விளைவுகளும்.